விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, நமக்காக என்ன பண்ணிருக்காரு, நமக்காக என்ன பேசியிருக்காரு, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உண்மையா போராடிருக்காரா, உண்மையா பேசியிருக்காரா, தேர்தல் அறிக்கையோட சொல்றாரு, ஏதாவது பாசிபிளான விஷயங்களை சொல்றாரா அப்படின்னு அவன் அந்த தற்கொலை தளத்திலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் விஜயோட ஓட்டு போயிடும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க முதல்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் நினைச்சு அதுக்கு அடுத்த வாரம் நடந்துச்சு இல்லையா, இந்த நாகப்பட்டினம், திருவாரூர், அப்ப ஆள் இல்லையே. நீங்க சைட்ல போற ஆள் இல்லைங்கிறதுக்கு பிறகுதான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, கூட்டம் குறையுது, அப்ப கரூர்ல கூட்டத்தை ஏத்துன்னு அவங்க வேலை செய்யறாங்க. நீ கரூர்ல மக்கள் சத்தாலும் பரவாயில்ல, கூட்டத்தை ஏத்துன்னு இந்த கும்பல் வேலை செய்யுது. இறந்து போனவங்கள துக்கம் விசாரிக்க என் வீட்டுக்கு வா, நான் ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் மீடியா எப்படி கழுவி ஊத்திருக்கா, என்ன பண்ணாங்க, பஸ் கிளம்பி விட்டது. 5 பேருந்துகளில் மக்கள் கிளம்புகிறார்கள். விஜயை பார்க்க ஆர்வமாக இருக்கிறார்கள். 50 அறைகளை தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். விஜய் தனியாக இருக்கிறார். இது ஒரு செய்தியா? சோ நீங்க உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா இவர் யார், விஜய் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நீங்க அதே நேரத்தில் அவரோட பையனுக்கு இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. ரொம்ப வேணாம், நீங்க அவர் படத்துல எல்லாம் சண்முக பண்ணி படத்தை நடிக்கலாம் வேண்டாம். அட்லீஸ்ட் அவரோட படத்தை ப்ரொமோட் பண்ணி ஏதாவது சின்னதாக எழுதியிருக்காரா, இல்லை ரீட்வீட் பண்ணிருக்காரா, அது கூட பண்ணதில்ல. எந்த நன்றியும் இல்லாத நபர் தான் விஜய். இன்னைக்கு ரோலுக்கு என்ன சார் பண்ணணும், அவ்வளவுதான். நாளைக்கு என்ன பண்ணணும் சார், நாளைக்கு பனையூர் வந்தாங்க சார், மாலை போடணும். யாருப்பா மாலை போடணும், திடீர்னு அஞ்சலியம்மன் கேட்டால் யாரும் தெரியாது சார். 4 சிலையில நாங்கள் மாலை போட்டு வச்சிருப்போம் சார், மாலை போடாத சில பேர் நீங்கள் மாலை போட்டுவாங்க சார். அதுதான் விஜய். இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் இந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணாங்க, விஜய் அகேன்ஸ்ட் அஜித், விஜய் அகேன்ஸ்ட் அஜித் அப்படின்னு ஒரு நெரட்டிவ் கொண்டுட்டே வர்றாங்கல்ல. இப்போ இந்த நெரட்டிவ் தானே விஜய் இதை பயன்படுத்துறாரு. இன்னும் எல்லாமே நமக்கு எல்லாம் சதி நடந்துகிட்டே இருக்கு. அவனோட மைண்டெல்லாம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி வந்து அஜித், சூர்யா எல்லா ரசிகர்களும் நமக்கு எதிராக இருக்காங்க, நம்ம உலகத்தில் எல்லாருமே நம்மளை அடிக்கிறாங்க, தாக்குறாங்கன்னு ஒரு பிம்பத்தில் இருந்தான். இல்லை சார், இதை நினச்சி பார்க்கும்போது என்னன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி அவரும் ஒரு சினிமா நடிகர். ஆமாம், இந்த மாதிரி யாரும் டான்ஸ் ஆடல, விஜயகாந்த் பாட்டை போட்டு ரோடு கத்தி கிடக்கல, இந்த மாதிரி தற்கூத்திரமான டான்ஸ் ஆடலை, பத்திரிகையாளர் முன்னாடி நின்று கொடி இது பாட்டுக்கிட்டு என்னது அந்த கட்சிக்கு துண்டை போட்டுக்கிட்டு கூத்தடிக்கலை, கமலஹாசன் கட்சி அப்போ கூத்தடிக்கலை. அவங்க ஜெயிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களும் தானே இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இல்லாத ரசிகர்கள் பட்டலமாக இவருக்கு இருந்துட்டு போகுது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறவங்க. விஜயகாந்த் பண்ணாத உதவி நீங்கள் எந்த நடிகையுமே பண்ணது கிடையாது, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இன்னமும் வந்து கமலஹாசன் வந்து அவ்வளோ வந்து க்ளீன் பர்சனாக இருக்கார். ஒரு இடத்துல வந்து ஒரு காசை ஏமாற்ற கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தேவையான வரியை அவ்வளோ கரெக்டாக கட்டி நடிகர் வந்து கமலஹாசன், உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கே வந்து இந்த மாதிரி தற்கொலையான ஒரு கூட்டங்கள் கிடையாது. இவர் கார் வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டவர். புலி திரைப்படத்தை வரி ஏய்ப்பு செய்தார்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடந்தது. வரி ஏய்ப்புக்கு வட்டி இது கட்டினவர், ஃபைன் கட்டினவர். இவர் என்னவோ க்ளீனான ஒரு பர்சன் மாதிரி. இவர் சினிமா துறையிலையும் ஒழுங்காக கிடையாது, இவர் சார்ந்த குடும்பத்துலேயும் ஒரு ஒழுங்காக கிடையாது. உங்களுக்கே தெரியும், இவர் குடும்பத்தை சார்பாக ஒழுங்காக கிடையாது, சினிமா துறை சார்ந்த ஒரு ஒழுங்காக கிடையாது. அரசியலில் மட்டும் இவர் என்ன ஒழுக்கம் இருக்குன்றது இந்த மக்கள் வந்து இவரை பார்க்க வராங்க. இல்லைங்க, இது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த கூட்டம் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஏற்படுற கூட்டம் மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சனிக்கிழமை விஜய் வர்றார், ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சியாக அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. சனிக்கிழமை வரார். இது வரைக்கும் நீங்கள் வந்து திரையில் பார்த்துட்டு வரார். நீங்கள் கரூரில் கூட பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரப்போகிற விஜய்க்கு 12 மணிக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வந்துட்டார் தளபதி, கிளம்பிட்டார் தளபதி, ஏறிட்டார் தளபதி, வந்துட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இந்த விஜய் ரசிகர்கள் என்ன ஒரு இதை உருவாக்குறாங்கன்னா, விஜய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விஜய் பார்த்தே ஆகணும். நீங்கள் சென்னை தாண்டி எல்லா மாவட்டங்கள்லையும் எந்த ஒரு துணை நடிகர் இல்லை நாடக நடிகர் போனால் கூட மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குமோ, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவரோட பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குது. இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்தார்னா விஜய் போய் நம்ம நேரடியாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி வந்து அதை இது பண்ணுறாங்கன்னா, இது எல்லா மாவட்டங்களுக்கும் போனால் இல்லை எல்லா பகுதிகளுக்கும் போனால் இந்த கூட்டம் இவ்வளோ வராது. இப்போ கரூரில் என்ன முக்கியமான காரணம், பல மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை திரட்டுறாங்க ஒரு பக்கம். நீங்கள் டைம் ஆக சம்பளத்துக்கு போயிட்டு வர்ற ஆட்கள், லேபர் ஆட்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வருவாங்க, அந்த கூட்டம் ஏறட்டும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணி இந்த வேலைகளை பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அதில் குடியும் இருக்குது. விக்ரவாணி மாநாட்டில் பார்த்தோம், சில ரசிகர்கள் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. மதுரையில் பார்த்தோம், எல்லா இடங்களும் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போ விஜய் ரசிகர்கள் இதை வந்து உருவாக்குறாங்க, விஜய் பார்த்தே ஆகணும், விஜய் பார்த்தாங்க கட்டாயம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் சொல்கிறதில்ல, விஜயகாந்த் ரசிகர்களோ இல்லை மற்ற ரசிகர்களோ, இல்லை சொல்லப்போனால் சில கட்சியில் கூட இது மாதிரி இருக்காங்க. அந்த கட்சிக்காரங்களையும் அந்த ரசிகர்களையும் இந்த தலைவர்கள் ஒழுங்குபடுத்தினாங்கன்னா லிட்டரலாக ஃபிசிக்கலாக அவங்க இறங்கி அதுக்காக வேலை செஞ்சாங்க. நீங்கள் விஜயகாந்த் இன்றைக்கும் ஒரு வீடியோ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. காவல்துறையில் அடக்க முடியாத கூட்டத்தை விஜயகாந்த் இறங்கி ஒரு இடத்துல அடக்கிறார். திருமாவளவன் எனக்கு தெரியும், பல நேரங்களில் அவங்க கட்சிக்காரங்க வந்து தவறு செய்யும் பொழுது அவரே இறங்கி அடிக்கலாம் செஞ்சிருக்காரு. அப்போது இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத விஜய் உணர்ந்ததே இல்லை. விஜய் வந்து அறிக்கையாக கொடுப்பார், என் பின்னாடி வராதிங்க, மரம் ஏறாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறாதீங்க. ஆனால் என்னைக்காவது வெளிப்படையாக தன்னுடைய மைக்கில் பேசும்பொழுது இந்த மாதிரி நீ பண்ணினா நான் அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணினேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. நீங்கள் நாமக்கல்னு நினைக்கிறேன், மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கேன். நமக்கு 2 பக்கம் பயமாக இருக்குது. விஜய் மேலே கூச்சிரோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா பார்த்தோம், கோயம்புத்தூரில் வந்து விஜய் மேலே ஏறுறான், அவர் மேலே துண்டை போடுறான், மாலையை தூக்கி வீசுறான். நீங்கள் மதுரை மாநில பவுன்சர்ஸ் தூக்கி வீசுறாங்க, இந்த வந்த பசங்களை தூக்கி வீசுறாங்க. அவங்களோட உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது இதை தட்டி கேட்கிற என்னைக்காவது செஞ்சிருக்காங்க இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் பொலிட்டிக்கலாக அரசியலற்ற கூட்டமாக இருந்தாலும் தனக்கான வாக்கள் வரும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் என்ன பண்ணுறார்? விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? நமக்காக என்ன பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உண்மையாக போராடிருக்காரா? உண்மையாக பேசியிருக்காரா? தேர்தல் அறிக்கையோட சொல்கிறார், ஏதாவது பாசிபிளான விஷயங்களை சொல்கிறாரா அப்படின்னு அவன் அந்த தற்கொலைத்தனத்திலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாலும் விஜயோட ஓட்டு போயிடும். அவன் இப்படியே இருக்கிற வரைக்கும் தான் விஜய் 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 என்ன செஞ்சாலும் அவன் வந்து முதலாக விஜயோட அரசியல் பேச்சு தான் கேட்டுட்டு இது அரிஸ்டாட்டல் கணக்கு அவன் யோசிச்சுக்கிறான். ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் முடிந்த பிறகு சில பேர் வெளியே வர்றாங்க. யாருமே பேசாத அண்ணன் பேசுறாரு, என்னமா பேசுறாங்க? காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்டை பற்றி யாருமே 1000 பேர் பேசியிருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா இவங்க மற்ற அரசியல்கள் எதுவும் பார்த்ததே கிடையாது. எப்படி விஜய் வந்து இது வரைக்கும் அரசியலாக எதுவுமே பண்ணது கிடையாதோ அதே மாதிரி இந்த ரசிகர்களுடைய வாழ்க்கை முழுக்க விஜயோட படங்கள், விஜயோட பாடல்கள், விஜயோட திரைக்காட்சிகள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இப்படி ஒரு கூட்டத்தை அவர் வளர்த்து வச்சிருக்காரு. அதை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த கும்பலாக இருக்கிற வரைக்கும், இந்த ஏபொலிட்டிக்கலாக இருக்க வரைக்கும் தான் தனக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் தொடர்ச்சியாக அதை என்கரேஜ் தான் பண்ணுவாரே தவிர ஒரு இடத்துல கூட இவங்களை கண்டிக்கிறதோ இல்லை இந்த கூட்டத்தை வந்து வெவ்வேறு ஊர்களில் போய் சந்திக்கும் போது கூட்டம் குறையணும் அப்படிங்கிறது அவர் நினைக்கவே மாட்டார். இல்லை சார், நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது என்னன்னா ஒரு கூட்டத்தை காட்டி தனக்கு பில்டப் கொடுக்குறதா தான் கண்டிப்பாக பண்ணுறாரு. ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி வெளில வந்த சில பெண்களும் பேசுங்க. நான் என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் நான் பார்த்துட்டேன், சூப்பராக இருந்தார், க்யூட்டாக இருந்தார், அழகாக இருந்தார், இதை தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி, அவர் தமிழக மக்களுக்காக வந்து உண்மையிலேயே அது உண்மையான தலைவர் தானே, அதை பற்றி யாருக்குமே சொல்ல தெரியல. உண்மையை கேட்டால் வந்து அவர் அழகாக இருந்தார், க்யூட்டாக இருந்தார், சிரிச்சார் அப்படின்றாங்க, கை காட்டினார் எங்களை பார்த்துன்றாங்க. இது வந்து ஒரு மக்கள் உள்ள விஷயம். அதான் சொல்கிறேன். அரசியலற்ற கூட்டமாக இவங்க இருக்கிற வரைக்கும் தான் விஜய்க்கான மவுஸ் இருக்கும். நீ ஒன்றுமே இல்லை, விஜய் அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் அது குறித்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு விஜய் கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. அவர் வந்து இதை கேட்டலைஸ் பண்ண விரும்புகிறார். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த கூட்டம் நம்ம பார்க்க வந்த கூட்டம். ஏன் நீங்கள் திருச்சி பல ஊர்களுக்கு போகும்போது என்ன சொன்னாங்க எல்லாரும்? அந்த கரூருக்கே போகும்போது நான் பக்கத்தில் வரும்போது டோர் க்ளோஸ் பண்ணுறாரு, விண்டோ க்ளோஸ் பண்ணுறாருங்க. ஒருவேளை விண்டோ க்ளோஸ் பண்ணாமல் கையாசி தானே பார்த்து நான் கிளம்பியிருப்போம். முதலாக திருச்சியில் போகும்போது மைக்கு வேலை செய்யலாம். நிறைய பேர் மைக்கு வேலை செய்யறாங்க கிளம்புறாங்க. இல்லை, நான் பார்க்க வந்தது விஜயா. ஏன்னா அது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறதெல்லாம் அப்போ தான் நமக்கு தெரியும். நான் பார்க்க வந்து விஜய் பார்த்துட்டு நான் கிளம்புறேன், அவ்வளோதான். அப்படிதான் அந்த கூட்டத்தை அவர் வச்சுக்கணும்னு விரும்புறாரு. விஜய் ஏன் இப்போ ரோட் ஷோ போறாரு? நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு அரசியல் தலைவனும் கண்டென்ட்டா ஓகே திருச்சியில் போகிறேன்னா திருச்சி குறித்த பிரச்சனைகள், அந்த ஊரில் இருக்க அமைச்சர்கள் பிரச்சனைகள், திமுக என்ன செய்யுது, அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசியிருப்பாங்க. விஜய் பேசுறது ஒரு 10 நிமிடங்கள், அதுவும் மைக்கு வேலை செய்யலை. ஆனால் விஜய் எதுக்காக ரோட் ஷோ வராருன்னா இதுதான் தன்னால் முடிஞ்சது. இந்த மாதிரி கையாசிட்டே ரோட் ஷோ மாதிரியே போயிட்டோம்னா நம்ம பிரச்சனைகள் எல்லா மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. பட் ஆனால் இந்த கூட்டம் என்பது முழுக்க நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் பார்த்துட்டு இருந்தேன், நான் நேரடியாக பார்க்குறேன். இப்போ இன்னொன்று, இப்படி ரசிகர்களே ஏன் இவ்வளோ வர்றாங்கன்னு ஒரு காரணம் இருக்குங்க. நீங்கள் 2014 வரைக்கும் அவங்க அப்பா இந்த இயக்கத்தை கட்டி காத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ரசிகரும் வரலாம், விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதெல்லாம் இருந்துச்சு. என்னைக்கு புஷியானது என்ட்ரி கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் காசு பிடுங்குறாரு. ஃபோட்டோ எடுக்கணுமா 15,000, விஜய் கூட பேசணுமா இவ்வளோ காசு, விஜய் கூட பழகணுமா இவ்வளோ காசுன்னு எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. அப்போ அந்த ரசிகர்கள் ரொம்ப வந்து சாமானிய ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடுது, நம்ம விஜய் பார்க்கணும்னு எங்களுக்கு முடியவே முடியாது. அப்போ விக்கிரவாணி மாநாட்டில் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா அது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, விஜய் இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ரேம்ப் வாக் வரப்போறாரு, நம்ம நேரடியாக பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் பார்த்த உடனே மதுரை மாநாட்டில் அவர் ரேம்ப் வாக் முடிச்சாலும் ஒரு செக்ஷன் வெளியே போகிறான். நான் பார்க்க வந்து விஜயோடைய என்ன பேசுறதுலாம் கிடையாதுப்பா, விஜயை பார்க்க வந்து விஜய் பார்த்துட்டு நான் கிளம்புறேன். ஸோ இந்த கூட்டம் வந்து அரசியலற்ற கூட்டமாகத்தான் இருக்கணுங்கிறத விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். இல்லை சார், இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, உங்களுக்கே தெரியும் எல்லாமே பார்க்க வர கூட்டம் தான். ஆனால் அது தெரியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா என்ன பெரிய ஒரு மாஸ் க்ரௌடு. மதுரை மாநாட்டில் கூட தெரியும், அவர் வந்து ரேம்ப் வாக் பண்ணோன்னே பாதி பேர் கிளம்பிட்டான், வெளியிலே வந்துட்டான். ஆமாம், அதுக்கு ஒரு பிரகாஷ் பற்றி பேசி எல்லாரும் வந்து சீக்கிரமா போயிட்டு காரை எடுத்துடணும், காருக்குள்ள உட்காந்தா கூட கேட்குன்றாங்க. தான் வந்து அடிமுட்டாள்தனமா பேசுறான்னா இவங்க பார்க்குறவங்களாம் அடிமுட்டாளா இந்த மாதிரி எல்லாமா பேசுவானுங்க. இப்போ உட்காந்து எவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வெளியில் வந்தாருன்னா கூட்டம் கூட்டிடும், இது கூட்டிடும், அது கூட்டிடும் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாருன்றானுங்க. புது விளக்கங்களாம் இவனுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறானுங்க. ஏன் வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து இவங்க பார்க்குறானுங்க? இவங்க வந்து பெரிய லெவலில் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இவங்களுக்குலாம், அதனால தான் உட்காந்து இன்னும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் என்பதே வந்து இருக்கிற நிறையவர்கள் எடுத்து சொல்லணும். அவங்க தான் உண்மையான பத்திரிகையாளர். ஒருத்தர் சார்ந்து செயல்படுறாங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறது வந்து அல்ல கைகளை விட மோசமான அல்ல கைகளாக இருக்கானுங்க இவனுங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டு, விஜய் எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டம் வருதா? இல்லை, விஜய் எந்த இடத்த சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊடகத்தில் அதை பிரபலப்படுத்துறாங்களோ அந்த இடத்துக்கு தான் கூட்டம் வரும். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பரங்கிமலையில் ஒரு மிலிட்ரி ஈவெண்ட்டுக்கு வந்தார். அது யாருக்குமே தெரியாது, அவர் மேடைக்கு வந்த பிறகு தான் தெரியும். அப்போ ஏன் அது யாருக்கும் தெரியலை? விஜய் வெளியே சொல்ல வேணாம்னு நினச்சாரு.
கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போய் தான் பொங்கல் விழா கொண்டாடினார். நான் தப்பு சொல்லலை, அவரோட நண்பர் அவங்க போகிறாரு, ஓகே. அது ஏன் வெளியே வரல? ஏன்னா அவர் யார்ட்டையும் சொல்லாமல் போனார். நீங்கள் அவங்க திருமணத்துக்கு போனார், அது யாரும் வெளியே சொல்ல. அப்போது எந்த விஷயத்தை வெளியே சொல்லி ஊடகத்தில் பிரபலமாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் திருச்சி நாமக்கல் இந்த இடத்துக்குலாம் போகும்போது இதை பில்டப் பண்ணுங்க, ட்ரோன் ஷாட் வைங்க. ஏன் சார் அன்னைக்கு வந்து அந்த மகாபலிபுரம் பக்கத்தில் மீட் பண்ணார்ல? ஆமாம், ரோட்ல ஒருத்தனும் இல்லையே. அதான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தன் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முதல்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் நினச்சி அதுக்கு அடுத்த வாரம் நடந்துச்சு இல்லையா இந்த நாகப்பட்டினம், திருவாரூர். அப்போ ஆள் இல்லையே. நீங்கள் சைடில் போகிற ஆள் இல்லைங்கிறதுக்கு பிறகு தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, கூட்டம் குறையுது. அப்போ கரூரில் கூட்டத்தை ஏற்றுன்னு அவங்க வேலை செய்கிறாங்க. நீ கரூரில் மக்கள் சத்தாலும் பரவாயில்ல, கூட்டத்தை ஏற்றுன்னு இந்த கும்பல் வேலை செய்யுது. அப்போது விஜயோட மவுஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் வெளியே போகும்போது இந்த ரசிகர்கள் விஜய் என்ன பண்ணுவார், ஊர் ஊரா நீங்கள் கரூரில் நடந்த கூட்டத்திற்கு தென் மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை திரட்டிட்டு வரீங்க. ஏன் வர்றாங்க? தென் மாவட்ட நிர்வாகிகள் வந்து நிற்கிறான், சென்னையிலேருந்து மாவட்ட நிர்வாகிகள் நிற்கிறான். சார் நாங்கள் ஒரு கூட்டத்தை ஏற்றுவோம், பக்கத்து மாவட்டம் வந்து கூட்டத்தை ஏற்றுவோம். அது இல்லாமல் பொதுமக்கள் க்ரௌடு வரும். இதனால தான் அந்த கூட்டம் ஏறுது. அப்போது நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி எந்தெந்த இடத்திற்கு நம்ம கூட்டத்தை சேர்க்கணும், எந்தெந்த இடத்துக்கு கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத விஜய் பிளான் பண்ணி தான் போகிறார். பல விசேஷங்களுக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு தானே இருக்காரு, போயிட்டு தான் இந்த ஜனநாயக ஷூட்டிங்கில். அப்போ இன்னைக்கு ஷூட்டிங் அந்த ரோட்டில் போகிறார், யாரும் நின்னாங்களா? யாரும் நின்று ஓகே நம்ம மறிச்சு எப்படியாவது விஜய் பார்த்துடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டத்தை சேர்க்கணுமோ அந்த இடத்த பிளான் பண்ணி ஊடகத்தில் சொல்லிட்டு போவோம். நீங்கள் கள்ளக்குறிச்சி போனார், கள்ளக்குறிச்சியில் இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல் போன உடனே விஜய் வந்துட்டார் செய்திகள் வருது. ஏன் வருது? ஏன்னா அந்த இடத்துல நியூஸ் லீக் பண்ணி விடுங்க. நீங்கள் அதே மாதிரி தான் எல்லா இடங்களும் எந்த நேரத்தில் நியூஸ் லீக் பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த ஒர்க் பண்ணுற அந்த மீடியா குரூப் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. இல்லை சார், இப்போ என்னென்னா அவர் பனையூர் வீட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வரார். ஆமாம். ஒரு வாரம் கழிச்சு விஜய் வீடு கதவு திறந்து காரில் புறப்பட்டார். எங்கே போகிறாருன்னு பார்த்தா அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போனார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க. இது வந்து அதாவது விஜயோட வீட்டு கதவு இன்னைக்கு அது ஒரு பெரிய வியாபாரமா இருக்குங்க. நீங்க பிரேக்கிங் நியூஸுக்கு உண்டான மரியாதையே போச்சு போடுறதுனால. ஆமா, அதாங்க. அதாவது இவங்க என்னன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு காலத்தில் வந்து நியூஸ் பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து சற்று முன் பிரேக்கிங் நியூஸ் போடும்போது ஏதோ ஒரு விஷயம் வரும், ஒரு பூகம்பம், ஒரு இந்தியா வெற்றி பெற்றது, ஒரு ஏதோ ஒன்று பிரேக்கிங் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரேக்கிங் நியூஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ என்னடான்னா விஜய் கார் டோரை திறந்தார், பிரேக்கிங் நியூஸு. இன்னும் அது கூட பரவாயில்ல, பிரேக்கிங் நியூஸ் போட்டு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர போகிறார், அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஏன் இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்க? ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க. அதாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெண்டுங்க. ஒன்று, அவங்களுக்கு இது ஒரு வியாபாரமாக மாற்றுறாங்க, டிஆர்பி ரேட்டிங் இதனால் ஏறுது, அது ஒரு வியாபாரமாக மாற்றுறாங்க. இன்னொன்று, இது செய்ய வைக்கவும் படுகிறார்கள். இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஏன் வந்து எல்லா ஊடகத்தையும் அவர் சந்திக்கிறாரு, புஷியானந்த் சந்திக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா இந்த மீடியாக்களுக்கு என்ன கவனிக்கணுமோ அதை கவனிச்சுட்டு தான் இருக்கார். நீங்கள் வந்து அது வாரப்பத்திரிக்கையாக இருக்கலாம், இல்லை வந்து தினப்பத்திரிக்கையாக இருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு செய்யணும் செஞ்சுட்டு தான் இருக்கார். அப்போ அவங்க வந்து விஜயை ஒரு இன்னொன்று, இப்போ திமுகவை அடிக்கணும், திமுக அடிக்கிறதுக்கு நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கலாமா, விஜய் கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊராக போகிறாரு, எவ்வளோ பிரச்சாரத்துக்கு போகிறாரு, 175 செய்திகள் முடிச்சிட்டாரு. அந்த செய்திகளை பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் வர செய்திகளை பெருசாக ஆக்குறாங்க. அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று, அந்த வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதே மீடியா 2026 தேர்தல் முடிந்த பிறகு விஜயை சீன்றாங்களான்னு பாருங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. தினகரன் அவர்களை வந்து தினகரன் மாதிரி பேசக்கூடிய தலைவரே இல்லைன்னு பில்டப் பண்ணாங்க. ஆர்கே நகரில் பாருங்க, தனியால ஜெயிச்சார், சுயேட்சையாக ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொன்னாங்க. தினகரன் எங்கே போனாலும் செய்தி ஆனிச்சு, தினகரன் என்ன பேசினாலும் செய்தி ஆனிச்சு. ஒரு சமயத்தில் தினகரன் அப்படியே மேலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. இந்த மீடியா அதே மாதிரியான வேலையை விஜய்க்கும் செய்வார்கள். இல்லை சார், இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மீடியாவுடைய பவர்ஃபுல் வச்சு தான் விஜய் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் உண்மைதாங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, விக்கிரவாண்டி கூட்டத்திலேருந்து விஜய் கூட்டத்துக்கு போனவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டே தான் இருந்தாங்க. நான் கண் கூட பார்த்தேன். 400க்கு மேற்பட்டவர்கள் என் கண்ணுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. புஷியானந்த் என்ன சொன்னார், எவ்வளோ பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க தெரியுமான்ட்டு. அதுக்கு அடுத்து நடந்த எல்லா கூட்டங்களும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறீங்க, அந்த கூட்டத்தில் 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கும், எவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை விஜய் ஏற்படுத்துறாரு. அப்படி தானே பேசியிருக்கணும். என்னப்பா நடந்துச்சு சார், ஒரு 10 பேர் தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க திருச்சியில், அப்படியா, ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு செய்தியா? நீ என்ன பண்ணிருக்கணும்? 10 பேருக்கு என்னாச்சு? இவ்வளோ பெரிய அசம்பாதம் நடக்கிற அளவுக்கு விஜய் ஏன் இன்னும் வராமல் இருக்கார்? காலதாமதம் ஏன் ஏற்படுது? விஜய் கிளம்புனாரா கிளம்பலையா? விஜய் கரூரில் வந்து 8 மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு சந்திக்கிறேன் நாமக்கல் சொல்லிட்டு ஏன் 9 மணிக்கு ஃப்ளைட் ஏறார்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அறம் சார்ந்த ஊடகம்னு சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய்னா லேட்டாக தாங்க வருவார், வர வேணாமாங்க, பஸ்ஸுனா ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தாங்க வருவார், அவர் அப்படி தாங்க இருப்பார், ட்ரோன் ஷாட் நாங்களும் வச்சிருக்கோம், அப்போ நாங்களும் ஷார்ட்ஸ் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நியாயமாக நேர்மையாக செயல்படுறது இந்த ஊடகங்களே இல்லை. அவங்க காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட மகாபலிபுரம் அவர் வந்து சந்திக்கிறார்கள், எவ்வளோ கேவலமான செய்தி. நீங்கள் வந்து உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு தலைவன் வந்து இறந்து போனவங்க கூட துக்கம் விசாரிக்க என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் மீடியா எப்படி கழுவி ஊற்றிருக்கனா என்ன பண்ணாங்க, பஸ் கிளம்பி விட்டது. 5 பேருந்துகளில் மக்கள் கிளம்புகிறார்கள். விஜயை பார்க்க ஆர்வமாக இருக்கிறார்கள். 50 அறைகளை தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். விஜய் தனியாக இருக்கிறார். இது ஒரு செய்தியா?
அதில் கூட பாருங்க ஒரு நியூஸ் கூட அஃபிஷியலாக இவங்க எதுவுமே சொல்லலை. மறுபடியும் கூட என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸை துரத்துறது, இவங்களை துரத்துறது, செங்கோட்டனை துரத்துறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்குன்னு கொஞ்சம் கூட நியாயமாக பேசணும் அப்படிங்கிற சிறு அறிவு கூட இன்னைக்கு இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஒரு செய்தி வந்து தெரியும் சார். இப்போ வந்து என்னென்னா, ஒரு அந்த மேடையில் வந்து என்ன சொன்னார்னா, அறிஞர் அண்ணாவையே மறந்துட்டாங்க அப்படின்னாரு. நான் ஒன்னேன்னு கேள்வி கேட்குறேன், இவரை பட்டி தொட்டி எங்கும் வந்து கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த். உங்களுக்கு தெரியும், ஆமாம், அவங்க அப்பா வந்து அழாத குறையாக என் பிள்ளைய டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு அழாத குறையாக போய் நின்னவர். சார் நீங்கள் வராதிங்க சார் சொல்லி நான் வீடு தேடி வரணும், விஜயகாந்த் வீடு தேடி வந்து நான் என் படத்தில் போய் நடிக்க வைக்கிறேன் சார், நான் 17 நாள் ஃப்ரீயாக நடிச்சு தரேன்னு சொல்லி நடிச்சு கொடுத்தவர். அவர் உடம்பு சரியில்லாமல் 2 வருஷம் வீட்டில் படுக்கையாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், பல பேர் போய் பார்த்தாங்க. ஒரு முதலமைச்சர் கூட போய் நேரில் போய் சந்திச்சார், ரஜினிகாந்த் சந்திச்சார், கமலஹாசன் சந்திச்சார், பல நடிகர்கள் சந்திச்சாங்க. இவர் எட்டி கூட போய் பார்க்கல. ஆனால் இவர் வந்து மதுரை மாநாட்டில் இந்த கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்கிறார். இவருக்கு என்ன தகுதி இருக்குது அவர் பேரை சொல்கிறது? முதல்ல இல்லைங்க, அது ஒரு அரசியலாக அவர் பண்ணுறாருங்க. உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முதல் மாநாடு மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் உண்மையிலேயே விஜய் வந்து நல்லவராக இருந்திருந்தால் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என் தந்தைன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? உங்கள் அப்பா இல்லாட்டி நீங்கள் யார்? 17 படம் அதான் சொல்கிறேன், உங்கள் அப்பா இல்லாட்டி நீங்கள் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஜீரோ. அந்த அப்பாவே நீங்கள் உரிய மரியாதை கொடுக்கல. அவரை மேடையில் உட்கார வைக்கணும், அவரை பேச வைக்கணுங்கிற அறிவு கூட விஜய்க்கு இல்லை. தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படும் போது அப்பாவே அம்மாவையும் செட் ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்திட்டு இருக்கிற நடிகராக ஒரு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா இவர் யார், விஜய் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நீங்கள் அதே நேரத்தில் அவரோட பையனுக்கு இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. ரொம்ப வேணாம், நீங்கள் அவர் படத்துலலாம் சண்முக பண்ணி படத்தை நடிக்கலாம் வேண்டாம். அட்லீஸ்ட் அவரோட படத்தை ப்ரொமோட் பண்ணி ஏதாவது சின்னதாக எழுதியிருக்காரா, இல்லை ரீட்வீட் பண்ணியிருக்காரா? அது கூட பண்ணதில்லை. எந்த நன்றியும் இல்லாத நபர் தான் விஜய். நீங்கள் அதே என்ன பண்ணுறாரு, நீங்கள் மதுரையில் போகும்பொழுது விஜயகாந்தோடைய வாக்குகளை வாங்குவதற்கு இந்த மாதிரியும் பேசுகிறார். நீங்கள் உண்மையிலேயே அவர் மேலே நீங்கள் அன்பு பாசமெல்லாம் கூட வேணாம், நன்றி உணர்வுன்னு ஒன்று இருந்திருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி சக நடிகர்கள் போய் விஜயகாந்த் அவர்களை பார்த்தார்களோ அதே மாதிரி போய் பார்த்துருக்கணும். 2 வருஷம் இருந்ததில் போய் பார்த்துருக்கணும். அவருக்கு துளி நன்றி உணர்வு கிடையாது. சொந்த அப்பா மேலே நன்றி உணர்வு இல்லாத ஒரு ஜீவனாக இருக்கார் அவர். அவர் எப்படி வந்து நமக்கு உதவி பண்ணவங்களெல்லாம் உதவி பண்ண யாரையாவது நீ கை தூக்கி விட்டுருக்காரா விஜய்? இது வரைக்கும் தனக்கு உதவி பண்ண ப்ரொடியூசர்ஸையோ இல்லை டேரக்டர்ஸையோ கை தூக்கி விட்டுருக்காரா? எல்லாத்தையும் எட்டி மிதிச்சு அவர் ஏறி வந்துட்டே தான் இருக்கார். அவருக்கு அவரோட உலகமே ரொம்ப வித்தியாசம். பல பேர் கூட சொல்லும்பொழுது அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார், தனியாக இருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நானோ நீங்களோ ஒரே ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சைக்கோத்தனமாக இருக்கும் நமக்கு. என்னடா நம்ம அப்படியே எதை விரிச்சு பார்த்துட்டு இருப்போமா? அதை பெருமையாக பேசுகிறாங்க. விஜய் அப்படியே 3 மணி நேரம் ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாரு. யார் பார்ப்பாங்க? மனப்பிறழ்வா உனக்கு? மனுஷனாக இருந்தால் நம்ம வெளியே போவோம். நீங்கள் பாருங்கள், 30 நாட்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கார். யாரால் முடியும்? அப்படி இத்தனை தனக்கு சுற்றி வந்து மனைவி இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால் நான் இருக்கேன்னு சொன்னால் வேறு விஷயம். யாருமே இல்லாத தனி உலகத்தில் அவர் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார்? மனிதராகவே சொல்கிறேன். அவருக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து நன்றி உணர்வு, நீங்கள் அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கை நம்ம பொறுத்து ஸ்கிரிப்ட் தாங்க சார். நீங்கள் வெளியே வரணும், இதை பேசணும், இது பண்ணணும், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்றபடி நான் என்ன செய்வேனோ அதை செஞ்சுட்டு போவேன், அவ்வளோதான். எனக்கு உழைக்கலாம் நான் வரல, நான் வந்து மக்களுக்காக செய்வேன். இது எல்லாமே இன்னைக்கு எழுதி கொடுத்த கதை வசனத்தில் இது இருந்துச்சு. நாளைக்கு வேற ஒரு வசனம் கொடுத்தா நான் வேற ஒரு வசனம் பேசுவேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப வந்து விஜயை வந்து ஒரு மனிதராக ஒரு அரசியல் தலைவராக பார்ப்பதே கூட தவறு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப உண்மையிலே இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியாக ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கூட்டம் இது. அந்த மாதிரி தான் ஆட்களையும் ஒரு வளர்த்து வச்சிருக்காரு. இல்லை சார், எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி கேட்டால் தான் இருக்குது. சொந்தமாக இவருக்கு எதுவுமே யோசிக்க தெரியாதா? இல்லை என்னதான் இருந்தாலும் ரோட்டில் போகிற பிச்சைக்காரரை கூட ஒரு ஐடியா சொல்லுவாங்க சார். அவங்ககிட்ட கேட்டாலும், அதாவது 10 வார்த்தை அதாவது இது பைத்தியக்காரத்தனம் வந்தால் கூட ஏதாச்சும் ஒன்று வந்து அவன் சொல்கிறது நியாயம் இருக்கும். அந்த மாதிரி கூட சொல்ல தோணலையே. இல்லைங்க, நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் உங்களுக்கு அரசியல்லாம் விட்டுருங்க, அடிப்படை அறிவே எவ்வளோ இருக்குன்னு ஒரு கேள்வி நான் எழுப்புறேன்ல. அடிப்படை அறிவுங்கிறது ஒரு காமன் சென்ஸ். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அதுக்கு சுயமாக விஜய் இதற்கு என்ன பண்ணியிருக்கார்? சுயமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காரு, சுயமாக ஏதாவது செஞ்சிருக்காரு. ஒன்றில் அந்த கட்சியில் வந்து யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, கட்சியோட தலைவராக யார் இருக்கணும், பொதுச் செயலாளர் யார் இருக்கணும், கட்சியோட கொள்கையாக என்ன இருக்கணும், கட்சியோட கொள்கை தலைவர்களாக யார் இருக்கணும், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் விஜயோட இருக்கா? இல்லை இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணார், இந்த மாடு செயலர்களை யாரோ ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணார், ஏதாவது இருக்கா? இல்லை இந்த அறிக்கை நான் ஏன் கொடுக்கலன்னு ஏதாவது கேள்வி கேட்டார், இந்த அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார், ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ரோலுக்கு என்ன சார் பண்ணணும், அவ்வளோதான். நாளைக்கு என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு பனையூர் வந்திருக்கு சார், மாலை போடணும். யாருப்பா மாலை போடணும்? திடீர்னு அஞ்சலியம்மன் கேட்டால் யாரும் தெரியாது சார். 4 சிலையில் நாங்கள் மாலை போட்டு வச்சிருப்போம் சார், மாலை போடாத சிலை பேர் நீங்கள் மாலை போட்டுவாங்க சார். அதுதான் விஜய். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப அறிவார் நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரி தப்பு. நீங்கள் கூட்டம் வருதுங்கிறதுனால புரியாமல் மற்ற கட்சிக்காரர்கள் விஜய் கூட்டணி கூப்பிட்றது, இல்லை செங்கோட்டன் போன்ற அனுபவசாலிகள் அங்கே போகிறது அப்படிங்கிறது, அவங்க அந்த கூட்டத்தை நம்பி போகிறாங்க. பெரிய கூட்டம் இருக்குது. நீங்கள் அதை வாக்குகளாக வரும்போது தெரிஞ்சிடும். 2026 எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டியான பிக்சர் கிடைக்கும். விஜய் உண்மையிலே யார், விஜயோட வாக்கு வங்கி என்னங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த கூட்டம் எதற்காக சேர்ந்தது, இந்த கூட்டம் உண்மையிலே வந்து வாக்குகளாக மாறப்போகிற கூட்டமா அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் அவர்கிட்ட நிச்சயமாக அதை காண்பிப்பாங்க.
இது புரியாத காரணத்தினால விஜய் உண்மையிலே ஒரு அறிவாளி போல இருக்கு. இப்போ விஜய் போய் பார்க்குறவங்களே ஒரு மணி நேரம் பேசுறாங்க, விஜய் அப்படியே எல்லாத்தையும் போயிட்டு கேட்டு அமைதியாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு திரும்ப கேள்வி கேட்கவும் தெரியாது, அது ஃபுல் உள்வாங்கவும் தெரியாது. அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பெரிய அறிவாளி போல இருக்கு, எல்லாத்தையும் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் என்ன விஷயம் பேசுறீங்க, என்ன கண்டென்ட் பேசுகிறேன் அது புரியாமல் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதில் அவர் புரிஞ்சாதான் கேள்வி நம்ம கேட்போம். 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று எதுவுமே புரியாட்டி பேசாமல் இருப்போம், இல்லை எல்லாம் புரிஞ்சாலும் பேசாமல் இருப்போம். விஜய் வந்து முதல் கேட்டகரி, எதுவுமே புரியலை நான் பேசாமல் இருக்கேன். நீங்கள் அதனால் அவர்கிட்ட வந்து அவருக்கு இல்லாத அறிவு கூட இவருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜய்க்கு இல்லை. இல்லை சார், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பல பேர் வந்து மேடை ரீதியாக பேசுகிறாங்க, பல பேர் யூடியூப் வாயில பேசுகிறாங்க, பல பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்லியும் அந்த மக்கள் போய் இன்னமும் ரசிக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு திரை கவர்ச்சி தாங்க. ஏங்க நீங்கள் ஒரு குழந்தைய இழந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பலி கொடுத்துட்டேன், ஆனால் அந்த குழந்தை என்னை விஜய் பக்கத்தில் பார்க்க வச்சிருச்சுன்னு ஒரு அம்மா பேசுது இல்லை. என் பையன் விஜய்க்காக தான் செத்தான், அவர் லட்சியம் நிறைவேறணும்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அது எங்கேருந்து பேசுகிறாங்க? அது எவ்வளோ பெரிய கொடூரம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அது எவ்வளோ பெரிய கொடூரம் அது. அப்போது அவ்வளோ திரை கவர்ச்சி உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த அன்னைக்கே இதுக்கு விஜய் காரணமே இல்லை, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு அம்மா எங்கேருந்து பேசுது? அப்போ இவங்கள்ட்ட இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் இந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணாங்க, விஜய் அகேன்ஸ்ட் அஜித், விஜய் அகேன்ஸ்ட் அஜித் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கொண்டுட்டே வர்றாங்கல்ல. இப்போ இந்த நெரேட்டிவ் தானே விஜய் இதை பயன்படுத்துறாரு. இன்னும் எல்லாமே நமக்கு எல்லாம் சதி நடந்துகிட்டே இருக்கு. அவனோட மைண்டெல்லாம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி வந்து அஜித், சூர்யா எல்லா ரசிகர்களும் நமக்கு எதிராக இருக்காங்க, நம்ம உலகத்தில் எல்லாருமே நம்மளை அடிக்கிறாங்க தாக்குறாங்கன்னு ஒரு பிம்பத்தில் இருந்தான். இன்றைக்கி திமுக எல்லாமே சதி பண்ணுது, இந்த திமுகனால தான் நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணார். அது செல் ஆகுது. எந்த அளவுக்கு செல் ஆகுதுன்னா, இப்போ கரூரில் அந்த மாவட்ட செயலர் மதியழகனோட மனைவி என்ன சொல்கிறாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, பாம்பு போட்டாங்க. என்னென்ன சொல்லிச்சு அந்த அம்மா? இது எங்கேயாவது பதிவாயிருக்கா? கழுத்தை வச்சு அறுத்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்காரர் பேசியிருப்பாரம்மா, தெரியுமாம்மா எல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, புஷியானதானே சொல்கிறாருமா, திமுக நமக்கு பெரிய சதி பண்ணுறாங்களாம்மா, குண்டு போட போகிறாராம்மா செந்தில் பாலாஜி. நீ கொஞ்சமாவது சுயறிவு தான். விஷயம் என்னன்னா, எங்கேருந்து பணத்தை நீங்க போட்டேன்னு நானுங்க சம்மந்தமே இல்லை அப்படிலாம் பேசினாங்க. அப்போ நீங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ வன்மத்தோட எவ்வளோ மோசமா இருக்காங்கன்னு பாருங்க. எந்த சுயறிவும் இல்லாம திமுக எது பண்ணாலும் திமுக தான் சார் காரணம், எது பண்ணாலும் திமுக தான், அங்கே வந்து எது பண்ணாலும் சினிமாக்காரங்க தான் சார் காரணம் அப்படிங்கிற ஒரு மாயமான உலகத்தில் இருக்கிறாங்க. அது எல்லாமே உடையிற இடம் வந்து 2026 தான். மைக் ஒர்க்காலோட திமுக தான் காரணம். ஆமா, அதான் சொன்னானுங்க திமுக வகடை. நீ வந்து எல்லாரும் ஏறி ஒயரெல்லாம் பிச்சு விட்டு நீ ஜென்ரேட்டர் மேல குதிக்கிறது, மைக்கு உடைக்கிறது, எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு திமுக தான் அது காரணம், அதுக்கு திமுக பண்ண சதி. திமுக என்ன கையசைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? நீ கையசைக்காம இருந்தீங்களா? திமுக கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மரத்தில் ஏறாதுன்னு சொல்றாங்க, மரத்தில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதுன்னு சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறிட்டு தான் இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணிட்டு நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் பழியெல்லாம் தூக்கி திமுக மேலே போட்டுருவேன். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க செங்கோட்டையன் வந்து விட்டாரே, இதுக்கு யாருக்கு லாபம்? திமுக ரெட் அலர்ட்டுங்கிறாரு அருண்ராஜ், அந்த கட்சியோட வந்து கொள்கை பரப்பு செயலர் இவர். இதுக்கு திமுக என்னப்பா பிரச்சனை? செங்கோட்டையன் வந்துட்டா திமுக வந்து வீழ்ந்துருமா? இது என்ன, எந்த விதமான அறிவோட அந்த கட்சியில் இருக்கவங்க செயல்படுறாங்க பாருங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.